தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போறாரு, அதனால மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ண போறாரு அப்படின்னு பல்வேறு தகவல்கள் பரவிட்டு இருக்கு. இந்த தகவல்கள்ல உண்மை இருக்குமா அப்படிங்கிறதையும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறது சரியா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு போனதிலிருந்து இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே உருட்டுன்னு உருட்டுறாங்க. என்ன உருட்டுறாங்கன்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போகின்றார் அப்படின்னு ஒரு உருட்டுனா 10 உருட்டதுக்கு பின்னாடி என்ன உருட்டுறாங்கன்னா, அவர் மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ண போறாரு, மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாங்க அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸா தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. இந்த செய்தியை கருணாநிதி டிவியிலிருந்து சன் டிவி வரைக்கும் போடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலிருந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் மத்திய அரசு சைடு போயிட்டாருன்னா, டெல்லி சைடு போயிட்டாருன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் எல்லாம் முனைப்பு காட்டுறதை நம்மளால காண முடியுது. உண்மையிலே மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டு வர்றோம். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொன்ன விஷயம், நான் தமிழகத்துக்காக தான் அரசியலுக்கு வந்தேன், தமிழக மக்களோட வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அரசியலுக்கு வந்தேன், எனக்குன்னு மிகப்பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்ததை அதை உடைச்சிட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், அதனால நிச்சயமாக தமிழகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் உறுதிப்பட பல இடங்களில் கூறியிருக்காரு. ஏன்னா அவர் கர்நாடகாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாரு. கர்நாடகா சிங்கம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட போது கூட எல்லாத்தையும், அவ்வளோ பெரிய பதவி சுகம் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சு இங்க தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இப்ப களமாடிட்டு இருக்காரு. அதனால நிச்சயமாக அவருடைய முழு போக்கஸ் 2026 தேர்தல் வரைக்கும் தமிழகத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு. அதையும் தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரவையில் சேரணும், அவர் இடம்பெறணும் அப்படின்னு விரும்பினார்னா நிச்சயமாக அவருக்கு இரட்டை பதவிகள் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது தெலுங்கானா மாநில தலைவருக்கு மத்திய அமைச்சர் பிளஸ் மாநில தலைவர் கொடுத்தாங்கல்ல, அதே போல அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பிளஸ் மாநில தலைவர் கொடுத்தாருன்னா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எளிதாக ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை மீறி அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சராக்கி அண்ணாமலை அவர்களை மாநில தலைமை பொறுப்பிலிருந்து எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ரிஸ்கை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்காரு. கட்சி சித்தாந்தங்களை தாண்டி நிறைய இளைஞர்கள் எல்லாமே சீமான் கட்சியிலிருந்து கூட தாவி அண்ணாமலை அவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க. நிறைய வெகுஜனங்கள்ட்ட பாரதிய ஜனதா கட்சியை அண்ணாமலை அவர்கள் கொண்டு சேர்த்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, கட்சியோட கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் வளர்த்துட்டே வர்றாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ திடீர்னு வேற ஒரு மாநில தலைவர் இங்கே கொண்டு போட்டு அவர் ஆரம்பத்திலேருந்து வேலை செஞ்சு வண்டியெல்லாம் ரிப்பேர் பார்த்து வண்டியெல்லாம் சரி பண்ணி ஓட்ட தொடங்குறதுக்குள்ள எலெக்ஷனே வந்துடும். ஏன்னா இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு. அதுக்கு இடையில மாநில தலைவரை மாற்றி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு மத்திய தலைமை நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலை பொறுத்த அளவுக்கு அந்த ஒன் மேன் ஹீரோயிசம் தமிழக அரசியலில் எப்பவுமே இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அவங்க முகத்தை காட்டி தான் அதிமுக ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முகத்தை காட்டி திமுக ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் வேண்டும். அந்த முதலமைச்சர் வேட்பாளர் முகத்தை அண்ணாமலை அவர்களுடைய முகமா இருந்தா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரீச் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தா கூட இருக்கு. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நிகழும் அப்படிங்கிறது தான் அரசியல் ஆய்வாளர்களோட கருத்தா கூட இருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர்கள் சிலர் அதிமுகவோட மீண்டும் கூட்டணி நல்லா இருக்குப்பா அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. அது சரியா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி போயிட்டு இருக்க நேரத்தில் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு,
அதிமுகவோட நீங்க மீண்டும் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்க அண்ணாமலை அவர்கள் பளிச்சுன்னு பதில் சொல்றாரு. நான் பேசுறத பார்த்தா அப்படி தெரியுதா, நிச்சயமாக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்னு மத்திய தலைமை நினைச்சாங்கன்னா அண்ணாமலையை மாத்திட்டு வேற யாரையாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, மத்திய தலைமை தேசிய தலைமை என்ன நினைக்குதோ அதை தான் இங்க செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லிட்டு போறாரு. அதாவது அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தேசிய தலைமையோட முடிவு தான் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டு போறாரு. நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே, அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும். அவர் டெல்லி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தலைவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், ஏன்னா கூட்டணி வச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தகவலை சொல்ல, இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய விமர்சனத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீது வச்சுட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க என்ன சொல்ல, அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவங்க கூட்டணியை முறிக்கல. கூட்டணி முறிவுக்கு மிக முக்கியமான காரணமே அதிமுக தான். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலையும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொண்டது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவினர் அவங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த மாட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கொடியை பயன்படுத்த மாட்டாங்க. இப்படி பல்வேறு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டுக்களே போயிருச்சு, அதனால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படி இப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாங்க. CV சண்முகம்லாம் வாய்க்கிளிய ஒவ்வொரு இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தாப்ல. அப்பதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமே அதிமுகவோட கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாரு. எதற்காக அந்த முடிவு எடுத்தாருன்னா, தொண்டர்களோட சுய மரியாதைக்காக முடிவு எடுக்கிறாரு. நோட்டா கட்சி கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது, கொடி இல்லாம 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க சும்மா இருந்தா போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்க? அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு. அது பெரிய விஷயம். ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை தர, என் தொண்டை இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான். 23 இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறான். 30 ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கோம். 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படிதானே கட்சி வளரும். இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா? 1% கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால. 2004 0 கட்சி, நீங்க ஒரு சீட் 2009, 14 3, 19 8, இன்னைக்கு எங்க இருக்கும்? ஆட்சியில் இருக்கு. ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும். ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த தடவை அதிமுகவோட கூட்டணியில் நின்னார்னா நிச்சயமாக அவர் நிற்கிற இடத்துல வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிப்பட்ட சுகபோக வெற்றியை கூட புறந்தள்ளிட்டு கட்சியோட வளர்ச்சி தான் முக்கியம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அப்பயே சொன்னார், நிறைய இடங்கள்ல நிற்கலாம், நம்முடைய தொண்டர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் பேசையில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனால அண்ணாமலை அவர்கள் தனிச்சு போறோம் அப்படின்னு முடிவெடுத்ததை ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் வெடி போட்டு கொண்டாடி வரவேற்றாங்க. அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அப்படி தனிச்சு நின்னதுனால 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்திருக்கு. திமுகவோட ஓட் பெர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி குறைச்சிருக்கு. 1971க்கு அப்புறம் எந்த ஒரு தேசிய கட்சியும் அதிமுக திமுகவோட கூட்டணி சேராம இரட்டை இலக்கத்தில்
ஓட் ஆஃப் பெர்சன்டேஜ் வாங்கினது கிடையாது. அதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சாதிச்சு காட்டியிருக்காரு. 81 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கு. இது போன்ற பல்வேறு சாதனைகளை அண்ணாமலை அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அதிமுகவினருக்கு இப்ப தெளிவா புரிய வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி நீங்க இல்லைனாலும் நாங்க வளருவோம் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு பொருட்டே கிடையாது, பிஜேபி சுமை அப்படின்னு பேசிட்டு இருந்த அதிமுக தலைவர்கள் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம்னா 30 இடங்களை நாங்கள் வென்றிருப்போம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவினால தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சுயமரியாதை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் இப்போ கொண்டாடிட்டு வர்றாங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் தனிச்சு நிக்க போறோம் அப்படின்னு எடுத்திருக்க முடிவு மிக சரியான முடிவு தான். இன்னும் ஒரு சில கல்யாண்ராமன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வார் ரூமை வச்சு மூத்த தலைவர்களை திட்ட வைக்கிறாரு அப்படின்னு ஒரு புகாரை சொல்லியிருக்காரு. நிச்சயமா அதுல எல்லா அளவு கூட உண்மை கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காக ஐடி விங்கில் மிக தீவிரமா பொறுப்பாற்றிட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கட்சி பொறுப்புலையும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல கிடைக்கிற நேரத்தை தேசத்திற்காகவும் பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் அவங்க செலவிட்டுட்டு வர்றாங்க. அதை தவிர அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து அண்ணாமலை அவர்கள் இவங்களை திட்ட வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வட்டிக்கட்டின குற்றச்சாட்டு. அதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது அப்படிங்கிறதா அந்த நிதர்சனம். அப்படின்னா ஏன் இந்த தலைவர்களுக்கு எதிராக நிறைய பதிவுகள் வருது, நிறைய பேர் திட்டுறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இருந்தால் நிச்சயமாக நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் நம்புறாங்க. அப்படி நம்பிக்கையோடு இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த தலைவர்கள் பேசல ஆட்டோமேட்டிக்காக அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வர்றது இயல்பானது தான். இப்படி தொண்டர்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்காம அவங்கள உடனே வார் ரூம் அப்படி இப்படின்லாம் பேசுறதுல எந்தவித நியாயமும் கிடையாது. ஏன்னா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இவர் கல்யாண்ராமனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தலைமையிடம், மத்திய தலைமையிடம் இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவங்கள்ட்ட கொண்டு போறதை விட்டு பொதுவெளியில் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறது எந்த வகையில் நியாயம்? இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க எல்லா கொத்தடிமை மீடியாக்களும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இந்த விஷயத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்போ அண்ணாமலை அவர்கள் போவார், எப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து போவார் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் காத்துட்டு இருக்காங்க. அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. அதிமுகவுக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு அதிமுகவால் காட்டவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். திமுகவுக்கு என்ன விஷயம் தெரியும்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்க சொல்றனாலும் அவர் சும்மா விட மாட்டாருன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால பாரதிய ஜனதா கட்சியில இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டு அண்ணாமலை அவர்கள் மத்திய தலைமைக்கோ இல்லை எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு போறதை தான் இங்க இருக்கிற அதிமுகவும் திமுகவும் விரும்பிட்டு இருக்காங்க. அதே போலான விருப்பத்தை கட்சிக்கு உள்ள இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கல ரொம்ப வருத்தமா இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் மாத்திட்டு அண்ணாமலை அவர்கள் தலைமையில வீர்நடை போட்டா 2026 மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.